திருக்கார்த்திகை தீபத் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று பௌர்ணமியில் இந்த தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. பொதுவாக தீபங்கள் ஏற்றுவது என்பது மங்களகரத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் குறிக்கும். அதிலும் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த தீபத் திருவிழாவை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு புராணங்கள்ல 2 கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. சிவபுராணத்தின்படி ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களுள் யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டி எழுந்துச்சு. அப்போ ஜோதிலிங்கமாக அங்கு தோன்றிய சிவபெருமான், என்னுடைய முடியையும் அடியையும் யார் முதலில் பார்த்து வருகிறீர்களோ அவர்களே சிறந்தவர் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு ஒத்துக்கிட்டு உடனே விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சு சிவனுடைய பாதத்தை பார்க்க போனாரு. பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை பார்க்கறதுக்காக மேல் நோக்கி பறந்து போனாரு. பல ஆண்டுகளாகியும் சிவனுடைய அடியையும் முடியையும் காண முடியவில்லை. விஷ்ணு பகவான் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்ப வந்துட்டார். ஆனா பிரம்மா மேல போய்கிட்டு இருக்கும்போது மேலிருந்து கீழ் நோக்கி வந்த ஒரு தாளம்பூவிடம், நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்டாரு. அந்த தாளம்பூ, நான் சிவனுடைய தலையிலிருந்து வந்துகிட்டு இருக்கேன், ரொம்ப காலமா கீழே வந்துகிட்டே இருக்கேன், இன்னும் அவரோட அடியை காண முடியல அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த தாளம்பூ கிட்ட, நான் சிவனுடைய தலையிலிருந்து தான் உன்னை எடுத்துட்டு வந்ததா சொல்லி சிவன் கிட்ட சொல்லுவேன், நீயும் அதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு தாளம்பூ கிட்ட சொல்லி சிவன் கிட்ட எடுத்துட்டு வந்தாரு. தாளம்பூவும் பிரம்மாவுக்காக சிவன் கிட்ட பொய்சாட்சி சொல்லுச்சு. இதனால கோபமடைந்த சிவன் விஷ்ணு பகவானின் நேர்மைக்காக அவருக்கு பூலோகத்தில் பூஜைகளும் அலங்காரங்களும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். ஆனால் பிரம்மா பொய் சொன்னதுனால அவருக்கு பூலோகத்துல தனியா கோவில்களோ பூஜைகளோ நடக்காது அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. பொய் சாட்சி சொன்ன தாளம்பூக்கு இனி நீ சிவ பூஜைகளில் பங்கு பெற மாட்டாய் அப்படின்னு சாபம் கொடுத்தார். பிரம்மாவும் தாளம்பூவும் சிவபெருமானிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதனால் ராவணனுடைய மனைவி மண்டோதரியின் தவத்தில் மெச்சி அவருக்கு குழந்தையாக காட்சியளித்த திருத்தலமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரகோச மங்கை திருத்தலத்தில் மட்டும் உன்னை பூஜைக்கு பயன்படுத்துவார்கள் என்று சாப விமோசனம் கொடுத்தார். பிரம்மாவும் வணங்கப்பட வேண்டியவர் என்பதால் அந்த ஜோதிலிங்கத்தின் அடிப்பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் விஷ்ணுவும், மேல் பகுதியில் சிவனும் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இவ்வாறு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அடிமுடி காண முடியாத அளவுக்கு ஜோதிலிங்கமாக சிவபெருமான் காட்சியளித்த இந்த நாளை கார்த்திகை தீபத் திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். கந்த புராணத்தின்படி சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய 3 அரக்கர்களும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. அவங்களுடைய தவத்துல மெச்சின சிவபெருமான் அவங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட சாகா வரம் அளவுக்கு அவங்க வரம் வாங்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க கொடுமையை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. அவரு வேற வழி இல்லாம ஒரு சின்ன குழந்தையால் மட்டுமே அவர்களை அழிக்க முடியும் அப்படின்னு நான் வரம் கொடுத்திருக்கேன், அந்த குழந்தையை நானே உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெற்றிக்கண்ணை திறந்தாரு. அவரோட நெற்றிக்கண்ல இருந்து 6 தீப்பிழம்புகள் வந்துச்சு. அந்த 6 தீப்பிழம்புகளையும் வாயு பகவானும் அக்னி பகவானும் கங்கைக்கு எடுத்துட்டு போனாங்க. அந்த அக்னிக்கோட வேகம் தாங்காம கங்காதேவியை வற்ற ஆரம்பிச்சாங்க. அந்த 6 அக்னி பிளம்புகளையும் சரவண பொய்கைக்கு எடுத்துட்டு போனாங்க. அங்க போன உடனே அந்த 6 அக்னி பிளம்பும் 6 அழகான குழந்தைகளா மாறிடுச்சு. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தாங்க. ஒரு நல்ல நாள்ல பார்வதி தாயார் அவங்க இந்த 6 குழந்தைகளையும் ஒன்னா அணைக்க அந்த 6ம் ஒன்னா சேர்ந்து ஒரே குழந்தையா மாறுச்சு. அந்த குழந்தைதான் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் தான் அந்த 3 அரக்கர்களையும் அழிச்சாரு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரையும், அந்த கார்த்திகை பெண்களுக்கு வானில் நட்சத்திரமாக ஒளிரும் அழியா வரத்தையும் சிவபெருமான் கொடுத்தார். பார்வதி தாயார் 6 குழந்தைகளையும் ஒரு குழந்தையாக மாற்றிய இந்த நாளையே நாம் கார்த்திகை தீபத் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலையில்தான் சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதிலிங்கமாக காட்சி கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த மலை ஒரு அணைந்த எரிமலை என்றும் சொல்லப்படுகிறது. பஞ்சபூதங்களுள் ஒன்றான அக்னி தலமாக விளங்கும் இந்த மலை சிவபெருமானின் அம்சமாகவே கருதப்படுகிறது. தீபத் திருநாள் அன்று அதிகாலை 4 மணிக்கு பரணி நட்சத்திரத்தில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்பட்டு மீண்டும் அவை 5ம் ஒன்றாக்கப்பட்டு சண்டிகேஸ்வரர் சன்னதியில் வைக்கப்படும். அந்த தீபமே அன்று மாலை 6 மணிக்கு மலை மீது எடுத்து செல்லப்பட்டு மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இது
ஏகன் அநேகனாகி அநேகன் மீண்டும் ஏகனாகும் தத்துவத்தை குறிக்கிறது. அதாவது பஞ்சபூதங்களும் ஒன்றினுள் அடக்கம், அது சிவபெருமான் என்னும் தத்துவத்தை குறிக்கிறது. இந்த தீபம் 1 வாரம் வரையில் எரியும். அதன் பின்னர் அதனுடைய சாம்பல் சேகரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படும். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் தலம். அப்படிப்பட்ட இத்தலத்தில் இந்த மகாதீபத்தை கண்டு தரிசித்தால் சொல்லவும் வேண்டுமோ? திருவண்ணாமலையில் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட பின்னரே வீடுகளில் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஐதீகம். நாமும் இந்த கார்த்திகை தீபத்தன்று திரு அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் வணங்கி நம் வீடுகளில் தீபங்கள் ஏற்றி இறைவன் அருளை பெறுவோம். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருக்கார்த்திகை தீப திருவிழா ஆகும்.